பிரேஸ் எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளும் விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, வெகு நாள் தடை கற்கள் நீங்கி புதிய வழி திறக்க போகிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில ரொம்ப காலமா இருக்கிற அந்த தடை கற்கள் முற்றிலுமாக நீங்கி இன்றைய நாள்ல ஒரு புதிய வழியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திறக்க ஆயத்தமா இருக்கிறாரு. வாழ்க்கையில தடை, எப்ப பார்த்தாலும் தடை, எதை எடுத்தாலும் தடை, இதெல்லாம் சரியாயிரும், நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசையோட ஏதோ ஒரு காரியங்களை தொடங்கும் போது அந்த காரியங்கள் நல்லா வாய்க்கும் அப்படின்னு சொல்லி மனசார நம்ம நம்பி இருப்போம். ஆனா பாருங்க, அந்த காரியங்கள் வர தடையில தான் வந்து முடியுது. அப்போ வாழ்க்கையில எதையுமே தொடங்க முடியாதா, என் வாழ்க்கை எனி டைம் வந்து தடையாதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க தடையான அந்த கற்களை நீக்கி உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட அந்த வாசலை புதிய வாசலா மாற்றி திறக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமீன், ஹல்லேலூயா. ஆண்டவர் தரக்கூடிய அந்த வாசல், திறந்த வாசல் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதம் நிறைஞ்சதா இருக்கும், அப்படிதானே? இப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு தடை வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? மனசளவுல காயம் வந்துடும், சோர்வு வந்துடும், வேதனை வந்துடும், எல்லாமே வந்துடும். அதுக்கு பிறகு அதுல இருந்து வெளியே வர கொஞ்சம் டைம் எடுப்போம். ஏன்னா மனித மனம் அப்படிதான் இருக்கு. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி அந்த சோர்வு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆண்டவர் முழுவதுமா நம்ம விசுவாசிக்கும் போது நமக்கு அந்த சோர்வு வராது. அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு தடை வந்த உடனே நமக்கு சோர்வு வர காரணம் என்ன? ஆண்டவர் மீது ஒரு விசுவாசம் கம்மியா இருக்கு. இதுதாங்க மீனிங். இப்போ நம்ம பைபிள்ல ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துல வழியையும் உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல அவாந்தரத்துல ஆறுகளை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஆண்டவர் நினைச்சாருன்னா எதனாலும் செய்ய முடியும். அவர் அவ்வளவு வல்லமை உள்ள தேவன். இப்போ நம்ம பைபிள்ல பாருங்க, நம்ம பைபிள்ல பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே இறங்கி அப்படி கடந்து வராங்க. கடந்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பார்வோன் வந்து படையெடுத்து பின்னால துரத்திட்டே வாரான். யார? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பார்வோன்ல இருந்து படையில இருந்து தப்பிக்கிறதுக்காக முன் சென்றுகிட்டே இருக்காங்க. பாருங்க, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற இடத்துல ஒரு பெரிய கடல். அப்போ அந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? பின்னால பார்த்தா பார்வோன் வந்து துரத்திட்டே வராங்க, முன்னால பார்த்தா கடல் கிடக்கு. அப்போ இத கடந்து செல்லணும். கடல் எப்படியாவது கடந்து செல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்ல. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தி சென்றது யாருன்னா மோசே. மோசே ஆண்டவரோடு நல்ல நெருக்கமா முகமுகமாக பார்த்தாரு மோசே கர்த்தரை. அப்போ அந்த மோசேகிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ கோலை எடுத்து மேல வசத்திட்டு அந்த கடலுக்கு மேல அடி அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி மோசே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய கோலை அதே மாதிரி ஆண்டவர் எப்படி சொல்றாரோ அதே மாதிரி பண்ணும்போது அந்த கடல் 2ஆ பிளக்குது. பாருங்க எவ்வளவு பெரிய அதிசயம். கடல் வந்து அதுக்கு இப்படி இது பண்ணும்போது பெருங்காற்று வந்து அந்த கடலை என்ன செய்யுது? 2ஆ பிளந்து கொடுக்குது.
ஒரு வனாந்திரம் மாதிரி, ஒரு வறண்ட நிலம் மாதிரி அந்த கடல் மாறுது, ரெண்டா பிளந்து அதன் வழியா சும்மா நம்ம எப்படி தரையில நடந்து போறோமோ அதே மாதிரி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இங்க இருந்து அந்த கடலை கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டுறாரு. அப்போ இப்படி தடையா இருந்த அந்த கடலை வர ஆண்டவர் ரெண்டா பிளக்க வச்சு அங்க அந்த ஜனங்களை அழகா வழி நடத்தி சென்றார் அல்லவா? உங்க வாழ்க்கையில கடல் போல ஏதோ ஒரு தடை உங்க வாழ்க்கையில அது நான் கடற முடியாத அளவு நீங்க மனசோர்வோட இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். அந்த தடைகள் வாழ்க்கையில நான் இனி முன்னேறவே முடியாது, நான் எதை பண்ணினாலும் என் வாழ்க்கையில நஷ்டம் தான் வருது, தடையாதான் வருது, இதுல இருந்து எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்த உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கடலை ரெண்டா பிளந்து அப்படி அதன் வழியா நடக்க வச்சாரோ அதே போல உங்க வாழ்க்கையில கடல் போல துன்பம் நிறைஞ்ச உங்க வாழ்க்கையில அந்த துன்பத்தை பிளந்து அதன் வழியா நடந்து அந்த துன்பத்தையே ஆண்டவர் இன்பகமாக மாற்ற அவரால முடியும். பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அந்த தடைகளை மாற்றி நம்ம அந்த தடையான அந்த கற்களை உடைத்து அங்க ஒரு புதிய வழியை உண்டாக்கணும்னா நம்ம என்னது செய்யணும்? அவர் மீது விசுவாசம் வைக்கணும். அப்படி நம்ம விசுவாசம் வைக்கும் போது கண்டிப்பா பெரிய தடைக்கற்கள் இருந்தால் அது ஒண்ணுமே இல்லாம சுக்கு நூறா தகர்த்து எறிய அவரால முடியும். கடல் போல துன்பம் வந்தாலும் அதுல ஒண்ணுமே இல்லாம ஆண்டவரால மாற்ற முடியும். உங்க வாழ்க்கையில இருக்கிற தடையை மாற்ற அவரால முடியாதா? கண்டிப்பா முடியும். அது எந்த தடையா இருக்கலாம், திருமண தடையா இருக்கலாம், கற்பத்தின் கனிக்கான தடையா இருக்கலாம், இல்லைன்னா தொழில் நிமித்தமாக உள்ள தடையா இருக்கலாம், படிப்பு நிமித்தமாக உள்ள தடையா இருக்கலாம். ஏதோ ஒரு தடை வெகு காலமா இருக்கிற அந்த தடைகளை இன்றைய நாள்ல ஆண்டவர் தகர்த்து எரிஞ்சு ஒண்ணுமே இல்லாம மாற்றி அதன் வழியா நடக்க செய்து புதிய வாசலை உருவாக்கி உங்க வாழ்க்கைய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்ற அவரால முடியும். இப்படி உங்க வாழ்க்கைய ஆசீர்வாதமான வாழ்க்கையா மாற்றணும்னா ஆண்டவர் ஒன்னே ஒண்ணு எதிர்பார்க்கிறாரு. என் அருமையான மகன், என் அருமையான மகள் பாவத்திலிருந்து விடுதலை அடைஞ்சி ரட்சிப்பு என்னுடைய வஸ்திரத்தை தரித்து கொண்டு என்னுடைய செல்ல பிள்ளையாக மாறும் போது கண்டிப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த தடை கற்களை நீக்கி புதிய வழியை திறந்து உங்க வாழ்க்கைய ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. என் பிரியமான மகனே, என் பிரியமான மகளே, வா என் அருகே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆண்டவர் நேரம் உங்க இருதயத்தை செலுத்துங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அனைத்தும் நீங்கணும்னா ஆண்டவரை நோக்கி உங்க இருதய கதவை திறந்து கொடுங்க. ஆண்டவர் உள்ள இருக்கிற ஒரு இடம் என்னன்னா நம்ம இதயங்க. அந்த இதயத்தை நம்ம எப்படி வச்சிருக்கோம்? பரிசுத்தமா வச்சிருக்கோமா? பாவம் நிறைஞ்ச இருதயமா வச்சிருக்கோமா? ஒரு விசை கூட எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம பண்ற ஒவ்வொரு செயலையும் ஆண்டவர் உற்று நோக்கி கவனிச்சிட்டு இருக்கிறாரு. நம்ம இருதயம் அழுக்கு இல்லாம பாவக்கரைகள் இல்லாம இருக்கும்போது ஆண்டவருடைய அந்த கரம், ஆண்டவருடைய அந்த கல்வாரி சிலுவையின் ரத்தம் நம்ம பாவங்களை முழுவதுமாக கழுவி பரிசுத்தத்தை நமக்கு தந்து நம்ம வாழ்க்கையில நம்ம இருதயத்துல அவர் வாசம் பண்ணும்போது நம்மளை சுத்தி இருக்கிற அந்த தடைகள் முற்றிலுமாக மாறும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தடைகள் முற்றிலுமாக மாறி நம்ம வாழ்க்கையில ஒரு புதிய ஆசீர்வாதம் கடந்து வரும். இப்போ நம்ம ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பு நிறைந்த பரம தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே.
எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. வாழ்க்கையில இருக்கிற அந்த தடைகளை நினைத்து கண்ணீரோடு ஜெபிக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. தடை கற்கள் மாற வேண்டும் என்றால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்ப ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த பாவசாப கரைகள் முற்றிலுமாக நீங்கி பரிசுத்தத்தை அப்பா நீங்க கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்க உள்ளே சென்று வாசம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. இருதயத்திலே நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன ஆவியானவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய இருதயத்துல அப்பா நீங்க வாசம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த தடைகளை முற்றிலுமாக மாற்றி புதிய கதவுகளை திறந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையப்பா உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. அப்பா யார் யார் வாழ்க்கையில என்னென்ன தடை இருக்குதோ அந்த தடைகளை முற்றிலுமாக மாற்றி ஒரு புதிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த தடைகள் மாறி புதிய வாசல்கள் திறந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.